Good evening everyone, welcome to Sparks Academy. Sparks Academy லப்பா இப்போ TNPSC CTSE Diploma level and ITI level exams போயிட்டு இருக்கிறதுக்கு Technical Assistant for EB க்கு Rapid Revision batch ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. So if you want to join, கீழே தெரியிற டிஸ்பிளே நம்பரை இன்ஸ்டியூட் நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்க. ஸோ இந்த ஒரு 1 week உங்கள் ப்ரிப்பரேஷனை நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்ட்ராங் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களோட பெட்டர் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். இட்ஸ் நாட் லைக் ஏஇயை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெக்னிக்கல் டேர்ம்ஸில் நிறைய இன்டெப்த் போய் ட்விஸ்ட் பண்ணுற மாதிரி கொஷின்ஸ்லாம் இப்போ புதுசாக இன்க்ளூட் பண்ணுறாங்க. கான்செப்ட்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு நினைக்கலாம். when it comes to TA டிப்ளமோ ஸ்டாண்டர்ட் ITI ஸ்டாண்டர்ட் பொறுத்த வரைக்கும் பேசிக் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப முக்கியம். இங்கே இருக்க 80% ஆஃப் கொஷின்ஸ் எப்படி கேட்பாங்க அப்படின்னா உங்களுக்கு பேசிக் ஸ்ட்ராங்காக இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி கொஷின்ஸ் தான் வரும். ஸோ அப்போது நீங்கள் ஸ்டேட்மெண்ட் ரிலேட்டட் கொஷின்ஸை நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ரிவைஸ் பண்ணுங்கள். என்டையர் சிலபஸ்க்கு அட்லீஸ்ட் ஒரு டெஃபினிஷன் லெவலுக்கு அட்லீஸ்ட் உங்கள் சிலபஸை வந்துட்டு நீங்கள் கவர் பண்ணியிருக்கணும். ஸோ இட் வில் பி ரியலி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யோர் மார்க், இம்ப்ரூவைசிங் யோர் மார்க். ஓகே, ஸோ இப்போ இன்னைக்கு செஷனில் நம்ம EDCயில் ஒரு சர்டைன் நம்பர் ஆஃப் MCQs பார்க்க போகிறோம். கொஷின்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி பேசிக் லெவல் ஆஃப் கொஷின்ஸ் நிறைய நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ நீங்கள் கொஷின்ஸாக ரிவைஸ் பண்ணும்போது தான் நமக்கு எந்த இடம் டவுட்டாக இருக்குன்னு நமக்கு தெரியும். ஸோ அப்போ அந்த பர்டிகுலர் போர்ஷன்ஸை வந்துட்டு நம்ம ரிவைஸ் பண்ணுறதுக்கு பெட்டராக இருக்கும். நீங்கள் படிச்சுட்டே இருந்தீங்கன்னா மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு அது ஸ்மார்ட்டஸ்ட் வே கிடையாது. நம்ம கொஷின்ஸாக அப்ரோச் பண்ணும்போது தான் எங்கே நம்ம தப்பு பண்ணுறோம், எந்த கான்செப்டில் நம்ம வந்துட்டு கொஞ்சம் லேக் ஆகுறோம் அப்படிங்கிறது நமக்கு ஃபீல் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் ப்ரிப்பரேஷனை ஸ்ட்ராங் பண்ணிக்கோங்க. ஸோ பேரலாக நீங்களும் வந்துட்டு கொஷின்ஸ் இது பண்ணுறீங்க அப்படின்னா கமெண்ட்ஸில் வந்துட்டு உங்கள் ஆன்சர்ஸை போஸ்ட் பண்ணுங்கப்பா. ஷல் வி ஸ்டார்ட் தி செஷன்? சிமிலராக சிவில் டிபார்ட்மெண்ட் சர்வேயர் அண்ட் டிராஃப்ட்மேனுக்கும் ரேபிட் ரிவிஷன் பேட்ச் வந்துட்டு போயிட்டுருக்கு. இஃப் யூ வாண்ட் டு ஜாயின் கைண்ட்லி கான்டாக்ட் திஸ் நம்பர். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. when a transistor is fully switched on, it is said to be என்ன ஆப்ஷன் பா? ஸோ இப்போ டிரான்சிஸ்டர் அப்படிங்கும்போது டிரான்சிஸ்டருடைய அப்ளிகேஷன்ஸை நம்ம என்ன எடுத்துக்கலாம்? ஸ்விட்சஸ், தென் ஆம்ப்ளிஃபையர், அட்டென்யூவேட்டர். ஓகே, அப்போ ஒரு டிரான்சிஸ்டர் ஸ்விட்சாக இருக்கணும் அப்படின்னா அது 2 மோடில் யூஸ் ஆகும். ஒன்று சேச்சுரேஷன் மோட், another one is கட் ஆஃப் மோட். ஓகே, வேற ஆம்ப்ளிஃபையராக யூஸ் ஆகணும்னா இது ஆக்டிவ் ரீஜியனில் இருக்கும். வேற அட்டென்யூவேட்டராக இருக்கணும்னா ரிவர்ஸ் ஆக்டிவ்ல இருக்கும். ஸ்விட்சஸ்ங்கும் போது 2 ரீஜியன் பார்த்தோம்.
ஒன்று சேச்சுரேஷன் அண்ட் கட் ஆஃப். வேரஸ் ஆனாக இருக்கணும் அப்படின்னா சேச்சுரேஷன் மோடில் இருக்கணும், ஆஃபாக இருக்கணும் அப்படின்னா கட் ஆஃப் மோடில் இருக்கணும். when it comes to amplifier அது ஆக்டிவ் ரீஜியனில் இருக்குன்னு அர்த்தம். அண்ட் அட்டினுவேட்டர் அப்படின்னா ரிவர்ஸ் ஆக்டிவ்க்கு இருக்கும். சாரி. ஸோ அப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சேச்சுரேஷன் மோடு அப்படிங்கும்போது இந்த 4 ரீஜியனுக்கு நமக்கு தெரியணும்ப்பா. சேச்சுரேஷன் அப்படின்னா எய்தர் டிரான்சிஸ்டரில் 3 லேயர்ஸ் 2 ஜங்ஷன்ஸ் இருக்க டிவைஸ் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், டிரான்சிஸ்டர் அப்படின்னு சொல்கிறோம். இட் கன்சிஸ்ட் ஆஃப் 3 லேயர்ஸ் அண்ட் 2 ஜங்ஷன்ஸ். ஓகே, அப்போ இதில் இருக்க 3 டெர்மினல்ஸ் நேம் என்ன டிரான்சிஸ்டரில்? E, B and C. எமிட்டர், பேஸ் அண்ட் கலெக்டர். எமிட்டர் பேஸ் ஜங்ஷன் ஒன்று, கலெக்டர் பேஸ் ஜங்ஷன் ஒன்று. அப்போ சேச்சுரேஷனில் இருக்கு அப்படின்னா 2 ஜங்ஷனுமே என்ன பயாஸில் இருக்கணும்? ஃபார்வர்ட் பயாஸில் இருக்கணும். whereas கட் ஆஃப்ல இருக்கணும் அப்படின்னா both the junctions should be in reverse bias. whereas amplifier இருக்கணும்னா transistor region it should be on இது forward bias, collector base should be reverse bias. attenuator னா இதுக்கு opposite. reverse active region அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா you have to write it as reverse bias, forward bias. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட், அடிக்கடி எக்ஸாம்ஸில் கேட்குற டாபிக். அப்போ இந்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னு சொல்லி பாருங்க. டிரான்சிஸ்டர் வந்துட்டு ஃபுல்லி ஸ்விட்ச் ஆனாக இருக்கும்போது அது எதில் இருக்கும்? சேச்சுரேட்டட் ரீஜியனில் இருக்கும். இஃப் இட் இஸ் ஆஃப் அது எங்கே இருக்கும்? கட் ஆஃப்ல இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. In an NPN transistor, the majority carriers in the emitter are. NPN பொறுத்த வரைக்கும் majority carriers transistor ரெண்டு டைப் என்னப்பா? NPN and PNP. whereas NPN ல ரெண்டு N type material நடுவில் ஒரு P type வந்துட்டு சாண்ட்விச் ஆயிருக்கும். whereas ரெண்டு P type நடுவில் ஒரு N type வந்துட்டு சாண்ட்விச் ஆயிருக்கும். whereas in PNP. NPN ல அப்போ majority carriers will be electrons. whereas minority carrier will be hole. majority electron, minority hole. PNP ல majority என்னவா இருக்கும்? holes ஆ இருக்கும். minority will be electrons. இப்போ இவங்க என்ன கேட்டிருக்காங்க? NPN ஓட majority என்னன்னு கேட்டிருக்காங்க. இது free electrons. ஓகே, when a transistor is used as a switch, it is stable in which two distinct regions? switch யூஸ் பண்ணனும்னா அது எந்த ரெண்டு ரீஜியன்ல இருக்கணும்? இப்போதான் நான் ஏற்கனவே நம்ம லாஜிக்ஸ் பார்த்தோம். it should be in saturation and cut off. whereas ஆக்டிவ்ல இருக்கு அப்படின்னா அது ஆம்ப்ளிஃபையரா யூஸ் ஆகும். ஓகே, இப்போ சிவில் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் MCQ புக் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்துட்டு வேணும் அப்படின்னா இந்த பர்டிகுலர் எக்ஸாம்ஸ்க்கு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க, இந்த பர்டிகுலர் பேப்பர்ஸ் அப்படின்னா இந்த MCQ புக் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வேணுங்கிறவங்க இந்த இன்ஸ்டியூட் நம்பர் காண்டாக்ட் பண்ணிக்கோங்கம்மா. ஸ்பார்க்ஸோடைய இன்ஸ்டியூட் நம்பர் 8190879379. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க. addition of pentavalent impurity to a semiconductor creates many. ஸோ இப்போ எனக்கு வந்துட்டு செமிகண்டக்டர் அப்படின்னா என்ன? கண்டக்டருக்கும் இன்சுலேட்டருக்கும் நடுவில் ஒரு மெட்டீரியலோட ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குன்னா அது செமிகண்டக்டர்னு சொல்லுவோம். இன் ஜென்ரல் செமிகண்டக்டரை ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணலாம். ஒன் இஸ் இன்ட்ரின்சிக், அனதர் ஒன் இஸ் எக்ஸ்ட்ரின்சிக். நேச்சுரலாக கிடைக்கிறது பியூர் ஃபார்மில் இருக்கிறது இன்ட்ரின்சிக்னு சொல்லுவோம். வேரஸ் இங்கே பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ட்ரின்சிக்கில் இம்பியூர் ஃபார்ம். இதில் நம்ம ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணலாம். N டைப், P டைப். N டைப்னா எலக்ட்ரான்ஸ் அதிகமாக இருக்கும், P டைப்ஸில் எலக்ட்ரான்ஸ் கம்மியாக இருக்கும், ஹோல்ஸ் அதிகமாக இருக்கும்னு சொல்கிறத விட நார்மலாக ஒரு செமிகண்டக்டரில் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் 4 இருக்கும்பா. 4 விட அதிகமாக இருக்குது அப்படின்னா அது N டைப், 4 விட கம்மியாக இருக்குது அப்படின்னா அது P டைப். ஓகே, ஸோ நம்ம சொல்கிறது எலக்ட்ரான்ஸ் வச்சு தான் சொல்லுவோம். ஸோ இப்போ N டைப் பொறுத்த வரைக்கும் 5 வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஓகே,
whereas p type பொறுத்த வரைக்கும் 3 valence electrons இருக்கும். 5 அப்படிங்கறனால அத pentavalent impurity ன்னு சொல்லுவோம். இங்க எத்தனை excess electrons இருக்கு? 5 valence electrons இருக்கு. So இங்க என்ன எப்ப அந்த மெட்டீரியலை வந்து நான் n டைப்பா மாத்துறேன்னா pentavalent impurity ஆட் பண்றது மூலமா n டைப்பா மாத்துறேன். pentavalentக்கு எக்ஸாம்பிள்ஸ் என்னென்ன? whereas p type பொறுத்த வரைக்கும் 3 valence electrons இருக்கிறது அது நம்ம என்னன்னு சொல்லுவோம் trivalent அப்படினு சொல்லுவோம் boron is the best example for trivalent impurity இங்க பொறுத்த வரைக்கும் phosphorus arsenic antimony இது எல்லாமே வந்துட்டு பாத்தீங்கன்னா pentavalent impuritiesக்கான best examples அப்ப இங்க क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்க pentavalent impurity எதுல யூஸ் பண்றாங்க n டைப்ல இதனால என்ன கிரியேட் ஆகும் free electrons கிரியேட் ஆகும் சோ நமக்கு free electronsக்கு valence electronsக்கு டிஃபரன்ஸ் தெரியணும் ஒரு நியூக்ளியஸ் உடைய outer most layer orbitல இருக்க electrons valence electrons னு சொல்வோம் whereas அந்த valence electrons அந்த bondல இருந்து வெளிய வந்துருச்சு அப்படினா அத free electrons னு சொல்வோம் ஓகேங்களா next a FET can be used as a variable see FET கேக்குறாங்க அப்படினா அது voltage source ஆ யூஸ் ஆகும் suppose BJT கேக்குறாங்கன்னா it acts as a current source MOSFET கேக்குறாங்கன்னா voltage variable capacitor ஆ யூஸ் ஆகும் இது மூணுமே ரிப்பீட்டடா கேட்டுட்டு இருக்க क्वेश्चन பா சோ இது நோட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இது ஏன் வந்துட்டு கரண்ட் கண்ட்ரோல் டிவைஸ் னு சொல்றோம் BJT அப்படினா இன்புட்ல இருக்க எமிட்டர் கரண்ட் தான் என்டையர் சர்க்யூட்டையும் என்ன பண்ணும்னா கண்ட்ரோல் பண்ணும் whereas FET வரும்போது நீங்க கேட்ல கொடுக்கிற சப்ளை வோல்டேஜ் தான் என்னவாகும் கேட் சோர்ஸ் வோல்டேஜ் தான் என்டையர் சர்க்யூட்டோட ஆபரேஷனையும் கண்ட்ரோல் பண்ணும் அதனால தான் இத வோல்டேஜ் கண்ட்ரோல் டிவைஸ்னு சொல்றோம் whereas BJT கரண்ட் பொறுத்து கண்ட்ரோல் ஆகறனால கரண்ட் கண்ட்ரோல் டிவைஸ்னு சொல்றேன் ஓகே MOSFET பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அது வந்து பாத்தீங்கன்னா நடுவுல இருக்க மெட்டல் ஆக்சைடு செமிகண்டக்டர் ஃபீல்ட் எஃபெக்ட் டிரான்சிஸ்டர் இந்த நடுவுல இருக்க இந்த மெட்டல் ஆக்சைடு லேயர் ஒரு கெபாசிட்டரா கிரியேட் ஆயிருக்கும் capacitance உடைய ப்ராப்பர்ட்டி அது யூஸ் பண்றனால it is known as voltage variable capacitor ஓகேங்களா இப்ப நீங்க கேட்டிருக்கீங்க கமெண்ட்ஸ்ல கண்டிப்பா அந்த பர்టిక్యులர் டாபிக்ஸ்க்கு மேக்ஸिमम உங்களுக்கு லைவ் கொடுக்கிறதுக்கு பார்க்கறோம் thank you next வந்து பாத்தீங்க அப்படினா n channel FETs are superior to p channel FETs because ஏன் வந்துட்டு எப்பவுமே n channel NPN ஆ இருக்கட்டும் PNP ஆ இருக்கட்டும் n வந்து கிரேட்டரா இருக்கு அப்படி பாத்தீங்கன்னா இங்க இருக்க இதோட ப்ராப்பர்ட்டீஸோ அதோட ப்ராப்பர்ட்டீஸ் சேமா தான் இருக்கும் ஆனா பாத்தீங்க அப்படினா எலக்ட்ரானோட மொபிலிட்டி ஹோலோட மொபிலிட்டியை விட கிரேட்டர் அதனால தான் எப்பவுமே n channel வந்து என்னவா கன்சிடர் பண்றாங்க p channel விட சுப்பீரியரா கன்சிடர் பண்றாங்க MOSFET ஓட full form என்ன மாதிரி கண்டிப்பா அப்ரிவியேஷன்ல இருந்து ஒரு क्वेश्चन நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா EDC பொறுத்த வரைக்கும் சோ எல்லா டெர்மினாலஜிஸ் உங்களோட சிலபஸ்ல இருக்குிறதுக்கு ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒரு அப்ரிவியேஷனை கிளியரா படிச்சுக்கோங்க சோ இட் இஸ் ஆஃப் மெட்டல் ஆக்சைடு செமிகண்டக்டர் ஃபீல்ட் எஃபெக்ட் டிரான்சிஸ்டர் JFET அப்படினா ஜங்ஷன் ஃபீல்ட் எஃபெக்ட் டிரான்சிஸ்டர் BJT னா பைபோலார் ஜங்ஷன் டிரான்சிஸ்டர் ஓகே the input impedance of an ideal JFET approaches infinity question கொஞ்சம் கவனிங்க sometimes ideal னு கொடுக்கறாங்க அப்படினா it will be either infinity or zero சில கேसेसக்கு யூனிட்டியா இருக்கும் இந்த ஹை லோ அப்படினு சொல்லி நம்ம ரேண்டமா சொல்ல முடியாது அதை நம்ம எப்படி பண்ணியிருக்கணும் ஃபிக்ஸடா வந்துட்டு இது பண்ணியிருக்கணும் input impedance of an ideal JFET எப்படி இருக்கும்னா அதிகமா இருக்கும்
whereas BJT பொறுத்த வரைக்கும் input impedance will be lower. FET பொறுத்த வரைக்கும் input impedance will be higher. ஐடியல்ங்கும்போது it is of infinity. இப்போ சில இடத்துக்கு ஐடியல் வேல்யூஸ் படிச்சுக்கோங்கப்பா. ஆப் ஆம்ப் உடைய ஐடியல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக அதுல இருந்து கொஸ்டின்ஸ் ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ ஆப் ஆம்ப்னு வரும்போது அனலாக் எலக்ட்ரானிக்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா அதோட ஐடியல் கேரக்டரிஸ்டிக்ஸை நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. சிமிலராக BJT உடைய கேரக்டரிஸ்டிக்ஸும் FET உடைய கேரக்டரிஸ்டிக்ஸும் நல்லா படிச்சுக்கோங்க. அதுலேருந்து கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்கு. In saturation region, JFET acts like a resistance. Saturation region பொறுத்த வரைக்கும் BJT என்னவா ஆக்ட் ஆகும், ஸ்விட்ச் ஆக்ட் ஆகும். whereas JFET என்னவா ஆக்ட் ஆகும்னா ரெசிஸ்டன்ஸா ஆக்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ சிவில் இன்ஜினியரிங், TNPSC and TN முனிசிபாலிட்டி அடுத்தது வரப்போகுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கான ஃபவுண்டேஷன் கோர்ஸ் செப்டம்பர் 1 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இஃப் யூ வாண்ட் டு ஜாயின் கீழே இருக்க இன்ஸ்டியூட் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க. ஓகே, so FETs are preferred to BJT at high frequency because they are ஏன் வந்துட்டு ஹை ஃப்ரீக்வன்சியில் FET வந்துட்டு BJT விட அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுறாங்க? ஏன்னா FET வந்துட்டு BJT விட நாய்ஸ் கம்மியாக இருக்கும். கரெக்டு. It can able to handle highest frequencies. Correct. It is easy to fabricate. So all of the above correct. FET வரும்போது first நமக்கு தெரிய வேண்டிய விஷயம் என்னமா, அது வந்து ஒரு வோல்டேஜ் கண்ட்ரோல் டிவைஸ். இது யூனிபோலார். வெறும் மெஜாரிட்டி கேரியர்ஸ்னால மட்டும்தான் அது என்னவாகும், ஆப்ரேட் ஆகும். ஸோ அப்போ பார்க்குறீங்க அப்படின்னா எப்போ நமக்கு நாய்ஸ் அதிகமாக இருக்கும் அப்படின்னா மெஜாரிட்டி கேரியர்ஸையும் மைனாரிட்டி கேரியர்ஸையும் ரெண்டுமே ஒரு டிவைஸ் டிபெண்ட் பண்ணி இருக்குது அப்படின்னா அதோடைய நாய்ஸ் வில் பி மோர். டெம்பரேச்சர் வித்ஸ்டாண்ட் ஸ்டெபிலிட்டி வந்துட்டு ரொம்ப கம்மியாக இருக்கும். இது ரெண்டுமே வந்துட்டு எங்கே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா BJTயில் நடக்கும். whereas அப்போ FET பொறுத்த வரைக்கும் இது ரெண்டுமே ஆடட் அட்வான்டேஜ். ஃபர்ஸ்ட் PN ஜங்ஷன் பா, அதுக்கப்புறம் BJT பா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா FET, அதுக்கப்புறம் இது பண்ணது MOSFET. ஸோ அப்படி இருக்கும்போது FETஸை பொறுத்த வரைக்கும் BJT கம்பேர் பண்ணும்போது அதோட இது எப்படி இருக்கும், நாய்ஸ் மட்டும் ரொம்ப கம்மியாக இருக்கும். Okay, next question பாருங்க. FET acts as a constant current source in ohmic region. இது frequent கேட்குற கொஸ்டின் தான், நோட் பண்ணிக்கோங்க. ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் MCQ. FET வந்துட்டு கான்ஸ்டன்ட் கரண்ட் சோர்ஸாக எங்கே யூஸ் ஆகுறாங்க, எந்த ரீஜியனில் யூஸ் ஆகுது, ஓமிக் ரீஜியனில் யூஸ் ஆகுது. ஓமிக் ரீஜியன் இஸ் அ லீனியர் ரீஜியன். ஓகே, அதுக்கு இன்னொரு நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுவுமே கேட்பாங்க. ஓமிக் ரீஜியனோட அதர் நேம்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா யூ ஹவ் டு நோ இட் இஸ் ட்ரையோட் ரீஜியன் ஆர் லீனியர் ரீஜியன். எந்த நேம்ல வேணாலும் கேட்கலாம். எந்த இடத்துல வந்துட்டு பிஞ்ச் ஆஃப்க்கு பிலோவா இருக்க ரீஜியனை நம்ம என்னன்னு சொல்வோம், ட்ரையோட் ரீஜியன் சொல்வோம். பிஞ்ச் ஆஃப் வோல்டேஜ்க்கு அபோவா இருக்க ரீஜியனை சேச்சுரேஷன் ரீஜியன் சொல்வோம். ஸோ அப்போ கேரக்டரிஸ்டிக் கர்வ்ல கான்ஸ்டன்ட் கரண்ட் எப்போ ப்ரொவைட் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா ஓமிக் ரீஜியன்லையும் லீனியர் ரீஜியன்ல தான் கான்ஸ்டன்ட் கரண்ட்டை ப்ரொவைட் பண்ணும்.
The JFET is also known as square law device because it's ஏன்னா ஏன் அது ஸ்கொயர் லா டிவைஸ்னு சொல்கிறாங்கன்னா அதோடைய டிரான்ஸ்கண்டக்டன்ஸ் கர்வ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பேரபோலிக்காக இருக்கும். ஸோ JFET என்னன்னு சொல்லலாம், ஸ்கொயர் லா டிவைஸ்னு சொல்லலாம். ஓகேங்களா? FETங்கிறது என்ன டிவைஸ்மா, வோல்டேஜ் கண்ட்ரோல் டிவைஸ். BJTங்கிறது கரண்ட் கண்ட்ரோல் டிவைஸ். ஸோ இப்போ இது யூனிபோலார்னு சொல்லலாம், இது பைபோலார்னு சொல்லலாம். A transistor is connected in common base configuration. அப்போ ஒரு transistor common base configurationல இருக்கு அப்படின்னா அதோடைய input resistance எப்படி இருக்கும், output resistance எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியணும். ஸோ அந்த டேபிள் ரொம்ப முக்கியம்ப்பா. உங்களோட டிரான்சிஸ்டர் ஆக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த டேபிள் வந்து கண்டிப்பாக கொஷின்ஸ் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஐ மீன் சிபி சிஇ சிசி இன்புட் அவுட்புட்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவேராக இருக்கணும். ஸோ அப்போ அதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா யூ ஹாவ் டு நோ 3 கான்ஃபிகரேஷன் இருக்குது டிரான்சிஸ்டர் பொறுத்த வரைக்கும். இட் வில் பி ஆஃப் சிபி சிஇ அண்ட் சிசி. ஓகே, இன்புட் கேரக்டரிஸ்டிக்ஸ் பொறுத்த வரைக்கும் இன்புட் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ எடுத்துக்கிறீங்க அப்படின்னா சிபியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப லோவாக இருக்கும், சிஇ பொறுத்த வரைக்கும் லோவாக இருக்கும், வேற சிசி பொறுத்த வரைக்கும் இட் வில் பி வெரி ஹை. ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்குன்னா என்ன அர்த்தம், கரண்ட் வில் பி லோ. ரெசிஸ்டன்ஸ் லோவாக இருக்குன்னா இன்புட்டில் கரண்ட் வில் பி மேக்ஸிமம். ஸோ நமக்கு நல்லா தெரியும் இன்புட்டில் இருக்க கரண்ட் தான் என்டையர் பிஜேடியோட இதையுமே கண்ட்ரோல் பண்ணுன்னு சொல்லிட்டு. ஸோ சிபியை பொறுத்த வரைக்கும் இன்புட் ரெசிஸ்டன்ஸ் வில் பி வெரி லோ. ஓகே, whereas for CE லோவாக இருக்கும், சிசியில் ரொம்ப அதிகமாக இருக்கும். அவுட்புட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்கும்னு பாருங்க. ஏன்னா இந்த டேபிள் வந்து கண்டிப்பாக கொஷின்ஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இப்போ சிபி பொறுத்த வரைக்கும் காமன் பேஸை பொறுத்த வரைக்கும் இங்கே லோனா இன்புட் லோவாக இருக்கு ரெசிஸ்டன்ஸ்னா அவுட்புட் இட் வில் பி வெரி ஹை. whereas CE பொறுத்த வரைக்கும் ஹை, இங்கே லோ. அப்படியே ரிவர்ஸில் இருக்கா இன்புட் அண்ட் அவுட்புட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஏதாவது ஒரு சீக்வன்ஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் கெயின். கரண்ட் கெயின் சிபியில் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா லெஸ் தேன் யூனிட்டி, whereas சிஇல அதிகமாக இருக்கும். கரண்ட் கெயின்னா காமன் எமிட்டர் ஆம்ப்ளிஃபையர், whereas சிசிலையுமே இட் வில் பி ஹையர். whereas வோல்டேஜ் கெயின் கேட்குறாங்க அப்படின்னா இங்கே சிபி இட் வில் பி ஸ்மாலர், whereas சிஇ இட் வில் பி ஹையர், whereas இங்கே சிசியில் லெஸ் தென் யூனிட்டி. லீக்கேஜ் கரண்ட் எதில் அதிகமாக இருக்கும் எந்த கான்ஃபிகரேஷனில் அப்படின்னா in CB current it will be very small, whereas CE it will be very large, whereas CC it will be very large. இப்போ அர்த்தம் ரொம்ப முக்கியமானது. CB பொறுத்த வரைக்கும் it is used for high frequency applications. high frequency க்கு CB, audio frequency க்கு CE, impedance matching க்கு CC. phase shift இதுல மட்டும்தான் 180 டிகிரி இருக்கும், மீதி ரெண்டுலயும் இருக்காது. ஓகேங்களா? இப்போ கேட்டிருக்கிறது என்னது, காமன் பேஸ் கான்ஃபிகரேஷன்ல இன்புட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்கும், அவுட்புட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்கும். காமன் பேஸ் பொறுத்த வரைக்கும் இன்புட் ரெசிஸ்டன்ஸ் வில் பி வெரி லோ, whereas அவுட்புட் ரெசிஸ்டன்ஸ் வில் பி வெரி ஹை. இந்த டேபிள்ல இருந்து கண்டிப்பா ஒரு क्वेश्चन நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். Okay, next question. Barrier potential in a PN junction is caused by. Barrier potential எதனால வந்து உருவாகுது? Barrier potential அப்படிங்கிறது என்னப்பா, PN junction பொறுத்த வரைக்கும் before applying external biasing உள்ளுக்குள்ள இருக்க concentration of higher concentration of carriers வந்து lower concentration of carriers நோக்கி மூவ் ஆன் ஆகுறனால வரது தான் அங்கே என்னவா இருக்கு, அங்கே பேரியராக கடைசியாக ஆக்ட் ஆகும்.
ஒன்றும் இல்லை, ஒரு பிஎன் ஜங்ஷன் எடுத்துக்கிறோம் அப்படின்னா இங்கே இருக்க எண்ணில் இருக்க எக்ஸஸ் எலக்ட்ரான்ஸ் இங்கே வந்து ரியாக்ட் ஆகிட்டு மீதி இருக்க அயனைஸ்டு ஆட்டம்ஸ் இங்கே ஜாயின் ஓவர் ஆகிருக்கும். அதே மாதிரி இங்கே இருக்க ஹோல்ஸ் என்னவாயிருக்கும், இங்கே இருக்க என் டைப் கூட ரியாக்ட் ஆகிட்டு மீதி அயனைஸ்டு பார்ட்டிக்கலாக இங்கே ரெசிடியூ ஆகிடும். இது இங்கேருந்து எக்ஸ்ட்ரா ஹோல்ஸ் வராமல் ஸ்டாப் பண்ணும். இங்கே இருக்க என் டைப் இங்கே இருக்க எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான்ஸ் இங்கே போவாங்க, இங்கே இருக்க அந்த அயனைஸ்டு பார்ட்டிக்கல் ஸ்டாப் பண்ணும். ஸோ இதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், பேரியர் பொட்டன்ஷியல்னு சொல்கிறோம். ஸோ பேரியருக்கான அதர் நேம்ஸ் என்னென்னு நமக்கு தெரியணும்ப்பா. இட் இஸ் ஆஃப் டிப்ளீஷன் ரீஜியன்னு சொல்லலாம், இல்லை ஸ்பேஸ் சார்ஜ் வித்துன்னு சொல்லலாம், இல்லை வோல்டேஜ் பேரியர்னு சொல்லலாம், இல்லை ஜங்ஷன்னு சொல்லலாம். ஸோ இது எல்லாமே அதர் நேம்ஸ். ஓகேங்களா? ஸோ barrier potential in a PN junction is caused by diffusion of majority carriers across the junction. Higher concentration and lower concentration and okay, இந்த diffused carriers உள்ள move on ஆகறனால வரது என்னது, okay. Next, the space charge region in the junction diode contains charges that are, so space charge region la irka space charge region என்னதுமா, the depletion region la irka charge carriers ங்கிறது என்னது, it is of ions, fixed donor and acceptor ions. ions ஆ இருக்கிறது தான் அங்க வந்து ரெசிடியூ ஆயிருக்கும். the basic purpose of filter என்னமா, filter ஓட main objective என்ன, unwanted content remove பண்றது, remove ripples from the rectified output. Which rectifier requires 4 diodes? We know that, sorry கொடுத்திருக்க options தப்பு, full wave bridge rectifier, full wave center tap rectifier, off wave rectifier, full wave bridge rectifier. இதுதான் options ஆ இருக்கணும். off wave rectifier, full wave rectifier, I mean center tapped rectifier, bridge rectifier. So full wave bridge rectifier ங்கிறது தான் 4 diodes. whereas off wave பொறுத்த வரைக்கும் ஒரு diode யூஸ் பண்ணிருப்பாங்க, center tap பொறுத்த வரைக்கும் 2 diodes யூஸ் பண்ணிருப்பாங்க, whereas bridge rectifier பொறுத்த வரைக்கும் they have been using 4 diodes. So note பண்ணிக்கோங்க. voltage quadrupler பொறுத்த வரைக்கும் 4 diodes கூட 4 capacitors இருக்கும். So அவங்க என்ன கேட்டிருக்காங்க, எந்த ரெக்டிஃபையர் பேரு diodes இருக்குன்னு தான் கேட்டிருக்காங்க. So it will be of bridge rectifier. triplerலயும் சரி quadruplerலயும் சரி there will be of 4 diodes and 4 capacitors. Okay. whereas voltage doublerல 2 diode 2 capacitor இருக்கும்பா. A semiconductor has dash temperature coefficient of resistance. It has negative temperature coefficient of resistance. Okay. Answers post பண்றவங்க with question number post பண்ணீங்கன்னா check பண்றதுக்கோ rectify பண்றதுக்கோ helpful-ஆ இருக்கும். ஓகேங்களா? If the peak inverse rating of a diode is exceeded, அது peak inverse voltage exceed ஆயிடுச்சுன்னா அங்க breakdown occur ஆயிடும், அதனால diode என்னவாயிடும், destroy ஆயிடும். ஓகேங்களா? peak inverse voltage, maximum inverse voltage ஒரு diode எவ்வளோ withstand பண்ணுமோ அதுதான் என்னன்னு சொல்றாங்க, peak inverse voltage ன்னு சொல்றாங்க. A transistor has beta of 250 and base current IB of 20 microampere, the collector current. So நமக்கு பேசிக்கா இந்த 3 terminals தெரிஞ்சிருக்கணும்ப்பா, alpha, beta and gamma. alphaங்கிறது common base configuration உடைய amplification factor, betaங்கிறது common emitter configuration உடைய amplification factor, whereas gammaங்கிறது common collector configuration உடைய amplification factor. alpha can be written as IC by IE, beta can be written as
IC by IB. Gamma can be written as IE by IB. ஓகேங்களா? இங்க இந்த மூணுக்கு இருக்க ரிலேஷன்ஷிப் தெரிஞ்சிருக்கணும். Alpha can be written as beta by 1 plus beta. Beta can be written as alpha by 1 minus alpha. Whereas gamma can be written as 1 plus beta, which is equivalent to 1 by 1 minus alpha. இந்த terms நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்க? பீட்டா கொடுத்துட்டாங்க. பீட்டா கொடுத்துட்டாங்கன்னா பீட்டா வேல்யூஸ் ஆஃப் 250. Beta is of 250, which is equivalent to IC by IB ங்கிறது 20 micro. So 20 into 10 to the power of minus 6. அப்ப IC ங்கிறது என்ன போயிடும்? இங்க denominatorல இருக்கிறது இங்க போனா multiplication. So IC can be written as 250 into 20 into 10 to the power of minus 6. So 5 into 10 to the power of 3 into 10 to the power of minus 6. ஓகேங்களா? So it will be of 5 into 10 to the power of minus 3. It is of 5 milliampere. Sure ma, filter க்கு தனியா ஒரு வீடியோ போஸ்ட் பண்றோம். Okay. Oscillators have positive feedback, whereas amplifiers have negative feedback. இது ரெண்டுக்கும் நமக்கு டிஃபரன்ஸ் தெரியணும். ஆசிலேட்டர் பொறுத்த வரைக்கும் இன்னும் எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுக்க வேண்டிய கீ பாயிண்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆசிலேட்டருக்கு பாசிட்டிவ் ஃபீட்பேக், அதே மாதிரி ஆசிலேட்டர் பொறுத்த வரைக்கும் அதுக்கு நம்ம இன்புட் வோல்டேஜ் கொடுக்க தேவையில்ல, ஆட்டோமேட்டிக்காக அதுவே வேவ் ஃபார்மை ஜென்ரேட் பண்ணும். ஸோ அது ரொம்ப முக்கியமானது. ஆசிலேட்டரில் அது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்ன்னு பார்க்கும்போது பர்கவுசன் க்ரைட்டீரியாவை அது வந்துட்டு என்ன பண்ணணும், சாட்டிஸ்ஃபை பண்ணணும். பர்கவுசன் க்ரைட்டீரியாவில் 2 இருக்கு. அதோடைய மேக்னிடியூட் ஷுட் பி, மேக்னிடியூட் ஆஃப் A beta should be greater than or equal to unity. Whereas அதோடைய phase angle should be, oscillator phase angle either it should be 0 degree or 360 degree. இது ரெண்டு கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆயிருக்கணும் ஆசிலேட்டர்ல. அது மட்டும் இல்லாம ஆசிலேட்டர் பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் ஃபீட்பேக். ஓகே, dash is a fixed frequency oscillator. Fixed frequencyங்கிற வேர்டை பார்த்துட்டிங்கனாவே crystal oscillator. whereas phase shift பொறுத்த வரைக்கும் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய key point அப்படின்னா, feedbackல 3 sections of RC combinations இருக்கும். ஒன்று 60 degree shift ப்ரொடியூஸ் பண்ணும். அப்போ feedbackல ஒரு 180 degree, அது இல்லாமல் உங்களோட oscillator circuit ஒரு 180 degree. so totally there will be 360 degree phase shift will be there. ஹார்ட்லியில் ஃபீட்பேக்கில் LC சர்க்யூட், ஐ மீன் இண்டக்டர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. 2 inductors in series will be used in Hartley oscillator. கால்பிட்டை பொறுத்த வரைக்கும் ஃபீட்பேக்கில் கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸ்பிளிட் கெப்பாசிட்டர்னு சொல்லுவாங்க அந்த கெப்பாசிட்டரை. ஸோ இப்போ ஃபிக்ஸட் ஃப்ரீக்வன்சிங்கும் போது இட் இஸ் ஆஃப் கிறிஸ்டல் ஆசிலேட்டர். ஆசிலேஷனோட 2 கண்டிஷனில் ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, phase shift around the feedback loop of 180 degreeங்கிறது கிடையாது. எய்தர் அதோட phase shift எப்படி இருக்கணும், 0 degree or 360 degreeயா இருக்கணும். So gain should be greater than or equal to 1. அப்போ இது தப்பு, இது தப்பு, இது தப்பு. So it will be of phase shift around the feedback loop of 0 degree. ஓகே, கால்பிட் ஆசிலேட்டரை பொறுத்த வரைக்கும் ஃபீட்பேக்ல என்ன இருக்கும்னு சொன்னோம், சென்டர் ஆஃப் ஸ்பிளிட் கெப்பாசிட்டர். ஹார்ட்லினா இண்டக்ஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. வேற கால்பிட் பொறுத்த வரைக்கும் கால்பிட் ஆர் கிளாப் ரெண்டுமே எதை பேஸ் பண்ணி இருக்கும்,
கெப்பாசிட்டரை பேஸ் பண்ணி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு ஒரு 25 MCQs பார்த்துருக்கோம் EDCல. ஸோ கொஷின்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் லெவல் ஆஃப் கொஷின்ஸ் எப்படி கேட்பாங்கிறதுக்காக தான் இந்த செஷன் நாங்கள் கண்டக்ட் பண்ணதே. நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு வந்துட்டு பேசிக் சப்ஜெக்டோட நாலேஜ் இருந்தாவே இதை மேக்ஸிமம் கிராஸ் பண்ணிடலாம். ஸோ வந்துட்டு இப்போ இந்த ஷார்ட் டைமில் மேக்ஸிமம் நீங்கள் படிக்கிற ஏரியாஸை வித் கொஷின்ஸ் வந்துட்டு நீங்கள் சால்வ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா மார்க்ஸை வந்துட்டு இம்ப்ரூவைஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மெயின்வைல் ரிவிஷன் பேட்சஸ் வந்துட்டு ஸ்பார்க்ஸ் அகாடமியில் இப்போ கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஃபார் சிவில் as well as TNEB. இதுக்கெல்லாம் வந்துட்டு ஸ்பெசிஃபிக்காக இதுக்காகவே தனி கோர்ஸ் ஒன்று கண்டக்ட் பண்ணுறாங்க. இஃப் யூ வாண்ட் டு ஜாயின் கைண்ட்லி காண்டாக்ட் திஸ் இன்ஸ்டியூட் நம்பர். உங்களுக்கு நீங்கள் கேட்டிருக்க குவரிஸில் கேட்டிருக்க டாபிக்ஸ்க்கு முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் வீடியோஸ் போஸ்ட் பண்ண பார்க்குறோம். தேங்க்யூ பீப்புள், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்யூ ஃபார் ஜாயினிங்.